நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட பேசுறதுக்காக குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். குரு பயிற்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சார் அது அப்படின்னா என்னன்னு சொல்லிருங்க சார். ஆக்சுவலா குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்றது என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான பெயர்ச்சி பலன். காரணம் என்னன்னா குரு ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு போறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துப்பாரு முதல்ல. அதே போல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கை சுப கிரகம் முதல்ல. அதனால இந்த குரு பெயர்ச்சி நடந்தாவே பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நடக்கும். அதுல முக்கியமா குரு பயிற்சி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா முதல்ல தனக்காரகன் குரு அப்படின்னு சொல்லுவோம். அதனால பாத்தீங்கன்னா அந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது நிறைய பொருளாதார வளர்ச்சிகள் பல்வேறு விதமான ராசிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல பினான்சியல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுவார் முதல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா குரு சுப கிரகம் சொன்னா சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். அப்ப சுப நிகழ்ச்சிகள்னு சொல்லும் போது என்ன, கல்யாணம், அதுக்கப்புறம் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, அது மட்டும் இல்லாம யாருக்காவது பிரச்சனைகள் இருக்கு, ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கு, அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். நிறைய பேர் பிரிஞ்சு இருப்பாங்க, அவங்க சேர்வதற்கான வாய்ப்பு, குழந்தை பேர், பல்வேறு விதமான வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் சுப கிரகமா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுவதற்கான ஒரு வருஷமா இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கும். இல்ல நிறைய பாசிட்டிவ்ஸ், அதுதான் ரொம்ப விசேஷம். ஆமா, என்னன்னா குருவுடைய பார்வைகள் இருக்கு. 5, 7, 9 பார்வைகள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பவர்களுக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்கும். ஒரு சில ராசி என்பவர்களுக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். அததான் நம்ம இப்ப குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். கும்பராசி நேர்கள் பத்தி பேச போறோம். இப்பவுமே இந்த உயரத்துல இருக்கணும், அப்ப நீ கும்பராசியா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? நீங்க கும்பம் ராசி அப்படின்னாவே உச்சாணியில இருக்கக்கூடியவர்கள், உயர் சிந்தனை உள்ளவர்கள், எதையுமே பெருசா சாதிக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான். ஆனா இப்ப அவங்களோட நிலைமை என்னன்னு அப்படின்னு கேட்டா, நான் எல்லாம் செஞ்சேன், ஆனா இப்ப அதை என்னால பாதுகாக்க முடியல, அதை மெயின்டைன் பண்ண முடியல, அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண முடியலன்னு வருத்தப்படக்கூடியவர்கள், ஒரு மன அழுத்தத்துல இருக்கக்கூடிய ராசி கும்பராசி தான் இப்போதைக்கு. அந்த கும்பராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறார். இது என்னன்னா பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஆமா, ஈக்குவலா இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய வருஷம் தான் அது. ஓகே சார். தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் இருக்காது? அப்போ தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனா என்ன ஆகும்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும், ரிட்டர்ன்றது கம்மியா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. கடன் வாங்கிதான் பொழப்பு நடத்தணும், கடன் வாங்கிதான் பிசினஸ் பண்ணுன்ற மாதிரி இருக்கு. அதனால கடன் வாங்கலாம், தப்பு கிடையாது. அதிக வட்டிக்கு வாங்க கூடாது ஒண்ணு. ரெண்டாவது அந்த இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்க போதா, ரிட்டர்ன் வரப்போதில்லை. அதான் 2 பாயிண்ட் அங்க ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ரிட்டர்ன் வரது அடுத்த வருஷம் தான் வரும்னு கொஞ்சம் பார்த்து கவனமா தான் நல்லது. ஓகே சார். அப்ப இவங்களால ஃபாரின் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் கிடைக்காது? 100% ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் சொல்றது பிசினஸ்ல மட்டும் தான் சொல்லியிருக்கேன். 100% ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பெறக்கூடிய முக்கியமான ராசி கும்பராசி தான். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, குரு தன் வீட்டுக்கு 12ஆம் வீட்டை பார்க்க போறாரு. அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபாரின்ல போய் செட்டில் ஆவாங்க, ஃபாரின்ல போய் சம்பாதிப்பாங்க, ஃபாரின்லயே வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும், ஃபாரின்லயே பிசினஸ் லாஸ் ஆனவங்களுக்கு பிசினஸ்ல நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் ஃபேமிலியோட ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிறதுக்கான முக்கியமான ஆண்டா. ஓகே சார். சில பேருக்கு நிம்மதி இல்லாம இருந்திருக்கும், மன அழுத்தம் இருந்திருக்கும், இந்த டைம்ல இது கியூர் ஆயிடும். இது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. மன அழுத்தம் அப்படின்னு சொல்றது இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு இருக்கும். குரு பயிற்சி ஆனா கூட ஒரு 6 மாசத்துக்கு இருக்கும். அதை அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் குறையும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது, உடல் நலத்தையும் மனநலத்தையும் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி முக்கியமா காதல் செய்யக்கூடிய கும்பராசி என்பது கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, அவங்களுக்கு தான் டிப்ரெஷனே அதிகம், அவங்களுக்கு தான் பிரச்சனையே அதிகம். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில இருக்கவங்களுக்கும் ஒரு குறைகள் நிறைகள்லாம் இருக்கு, மனசு வருத்தங்கள் இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் தேவையெல்லாம் ரொம்ப போட்டு எஸ்கலேட் பண்ணாம அப்படியே அமைதியா, கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு அமைதியா இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே சார். அப்ப வயதானவர்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. வயதானவர்களுக்கு உடல்நலத்துல பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் ஆமா, உடல்நலத்துல கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். இந்த வருஷம் கும்பராசிக்கு குரு பயிற்சி ஓஹாகான்னு கேட்ட கிடையாது, கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய வருஷம் தான். உடல் நலத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் முக்கியமா சுகர் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க நடக்கும் போது செய்யும் போதெல்லாம் ஏதாவது அடிக்கடி படாம பாத்துக்கணும். அப்படியே அடிப்பட்டாலும் உடனே டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதெல்லாம் பெரிய பாதிப்பா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, கவனமா இருக்கணும். ஓகே சார். அப்ப அவங்களால வீடு புதிய விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாது? எல்லாமே செய்யலாம், ஆனா என்னன்னா அவங்க செய்ய மாட்டாங்க இந்த வருஷம்.
காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா Okay. அவங்க மன கலக்கத்தோட இருக்காங்க. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க. அதனால ட்ரை பண்ணா கூட ஒரு பாயிண்ட்ல சில இதுல நடக்காது. நடந்தவனா என்ன பண்ணுவாங்க, இது நம்ம நடக்காத போலக்குன்னு திருப்பி வந்துருவாங்க. அதனால புதுசா பெருசா எதுவும் ட்ரை பண்ணதுக்கான வாய்ப்பு கிடையாது. Okay, அப்ப sir. ட்ரை பண்ணாங்கன்னா தெளிவான சிந்தனையோட முயற்சி பண்ணாங்கன்னா கிடைக்கும். Okay, sir. இதை தவிர்த்து அவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? இவங்க வந்து கவனமா இருக்க வேண்டிய விஷயம் காதல் காதல் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அதுதான் வருது, ஆமா, காதல். அது அடுத்தது வந்து திருமண வாழ்க்கையில தேவையில்லாத யோசனைகளை பண்ணக்கூடாது. சண்டைகள் இருந்தா கூட இந்த வருஷம் நேரம் தெரியும் கொஞ்சம் தள்ளி போடணும் முடிவு எடுக்கிறதுல. ரெண்டாவது கடன், Okay. அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. Okay, sir. அடுத்தது உடல் நலத்துல பாதுகாப்பா இருக்கணும். எல்லாமே சொல்லிட்டீங்க சார். காதல் இருக்க இல்ல கூடாது, உண்மை அது. ஏன் இருக்கிற விஷயத்த சொல்லணும்ல. ஜோதிடம் அப்படின்னாவே ஒரு சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா தப்பா இருந்தாலும் சொல்லு, கரெக்டா இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லுது. அப்ப அதை சொல்லிதானே ஆகணும். அதனால இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். ஓகே சார். இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா மாத்தணும்னா எந்த கோயிலுக்கு சார்? பாசிட்டிவா போனோம் அப்படின்னா இவங்க திருவேற்காடுல இருக்கக்கூடிய கருமாரியம்மன் கோயிலுக்கு போலாம், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரர் கோயில் போலாம், அதே மாதிரி திருச்சியில இருக்கக்கூடிய சமயநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போலாம். அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. ஓகே சார். இவங்களோட சக்சஸ் பெர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கு? இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 60% தான் இருக்கு. என்ன சார் எல்லாருக்குமே ஒரு 70 சொன்னீங்க, 60ல வேணும்? ஏன்னா இவங்களுக்கு ராசியிலே ராகு என்ன பண்றதுன்னு தெரியாம தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது குரு பயிற்சியும் 6ஆம் இடத்துக்கு தான் பயிற்சி ஆகிறார். கண்டிப்பா. இப்ப குரு இத்தனை நாள் பாதுகாத்துட்டு வந்தாரு. இப்ப இந்த குருவும் 6ஆம் இடத்துக்கு போறதுனால நிறைய டர்புலன்ஸ் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஓகே சார். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். கண்டிப்பா சார். இனிமே நம்ம நேயர்கள்ல கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. நன்றி சார். நன்றி.